Hi friends, இந்த வீடியோவில் நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுக்குரிய நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடத்த வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு ப்ராக்டிக்கல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரியான ஒரு கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஒரு பவுன்ஸ் அனிமேஷன்ஸ் கொடுக்குறது, அதாவது நார்மல் பவுன்ஸ்லேயும் ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் ஆகிற மாதிரியும் அதே மாதிரி ஸ்லோவாக பவுன்ஸ் ஆகக்கூடிய மாதிரியும் அண்ட் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரியும் ஒரு டெமோவும், அதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வேயில் நம்ம பவுன்ஸ் பண்ணக்கூடிய வேயில் ஒரு பவுன்சிங் ஒரு ஆப்ஷன்ஸும் தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய கீ ஃப்ரேமுக்குரிய எக்ஸாம்பிள்ஸுக்குரிய அனிமேஷன்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், இப்போ இது நார்மலாகவே நம்ம கீ ஃப்ரேம்ங்கிறது வந்துக்கிட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிற டிசைனில் யூஸ் பண்ண போகிறோம் பிஹெச்பியில். ஸோ அதால் நான் பிஹெச்பி ஃபைலாகவே நான் க்ரியேட் பண்ணி செய்ய போகிறேன். ஏண்டா இப்போது நம்ம கீ ஃப்ரேம் பார்த்ததுக்கப்புறமா தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோஸை பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவான லாகின் பேஜாக இருக்கலாம், டேஷ்போர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதிலெல்லாம் நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணோம். ஸோ அதால் நான் இதை பிஹெச்பி ஃபைலாகவே நான் இங்கே செய்துக்கிறேன். ஸோ பிஹெச்பி சீரீஸ்லேயே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கான, ஸோ நான் என்ன செய்திருக்கேன், நார்மலாகவே இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், சி ட்ரைவுக்குள்ளே, எக்ஸாம்புக்குள்ளே, ஹெச்டி டாக்ஸுக்குள்ளே யூடியூப்னு சொல்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ அப்போது முந்தைய வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நான் பேசிக்கான HTML5 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான மாதிரியான ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், கீ ஃப்ரேம். ஸோ நான் இங்கே டைப் பண்ணுறேன் CSS கீ ஃப்ரேம்ஸ். ஸோ பவுன்ஸ் அனிமேஷன், நம்ம நிறைய அனிமேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பவுன்ஸ் அனிமேஷன்ஸ் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு தேவையான HTMLs எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நிறைய நான் ஸ்வைப் பண்ணி வந்துட்டு கோட்ஸ் எழுதாமல் நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம HTML எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம CSSஐயும் நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து div.container என்று சொல்கிற பேஜில் ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் கண்டெய்னர் என்று சொல்கிற நேமில் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு ஹெட்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், div.header. ஸோ இதுக்குள்ளே h1 டேக்கில் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பவுன்ஸ் அனிமேஷன்ஸ் சொல்லி கொடுக்கேன். ஸோ அதுக்கு முதல் நான் அந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக டைப்பிங்குக்கு நிறைய டைம்ஸ் நான் யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற டைப் பண்ணி வச்சுருக்கிறதே நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து போகிறேன். ஸோ அப்போ அது கொஞ்சம் நமக்கு டைமையும் ஸ்டோர் பண்ணும். ஸோ நம்ம டைப் பண்ணுறதுக்கே நம்ம டைமை கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணாமல். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாகவே புஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவையானதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேராகிராஃப் டேக்குக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், கண்டினியூஸ் அப் அண்ட் டவுன் சொல்கிறேன், அப் அண்ட் டவுன் மோஷன்ஸ் தட் நெவர் ஸ்டாப் என்று சொல்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கும் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணும்போது. ஸோ அது நாம் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன், div.content சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், நான் இங்கே 2 டெமோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதில் முதலாவது டெமோக்குரிய ஒரு டிசைன்ஸுக்குரியதை நம்ம கொடுக்க போகிறோம், div.demo section சரி கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், h2 டேக் கொடுத்துட்றேன். h2 டேக் கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே லைவ் டெமோ சொல்லி கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு CSS வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஸ்டைல் equal
ஈக்குவல் டபுள் கொட்டேஷனுக்குள்ள மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் மேலேயும் எழுதுவோம். இது நம்ம இதுக்குள்ளே தேவையான சிஎஸ்எஸ்ங்கிறதால இதையும் கொடுத்துக்கிறேன்னு வந்துட்டு கலர் ஹேஷ் 333 கொடுத்துக்கலாம். 333 எப் கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோமா இருந்தால் ஸோ வேறு எதுவும் இல்லை, வெறுமனே ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 பால் ஒன்று வேணும், வந்துட்டு பவுன்ஸ் பண்ணுறதுக்குரிய பால் ஒன்று நமக்கு வேணும். ஸோ div டாட், ஸோ நான் இங்கே ஐடியும் கொடுக்க போகிறேன், கிளாஸும் கொடுக்க போகிறேன். ஸோ div டாட் நான் என்ன செய்ய போகிறேன், பவுன்ஸ் பால் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு ஐடியும் கொடுத்துக்கிறேன். ஐடி டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள பவுன்ஸ் பால் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ அது ஓகே. இதுக்கு கீழே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபினிட்டிவாக இந்த திஸ் பால் பவுன்ஸ் ஃபார் எவர், ஸோ எப்போவுமே பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான ஸ்டைலையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் சொல்கிறேன் மார்ஜின் டாப். அப்போ மேலே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், பிக்சல்ஸ். ஸோ சிஎஸ்எஸ் இப்போ தான் உங்களுக்கு புதுசுன்னு சொன்னால் நம்முடைய சேனலில் வந்துக்கிட்டு ஆல்ரெடி சிஎஸ்எஸ்க்குரிய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே இது நான் என்ன எழுதுறேனுங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கலர் என்னென்னா நார்மலாக இந்த வீடியோ டெடிக்கேட்டடாக கீ ஃப்ரேமை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. சிஎஸ்எஸ் பிகினராக இருப்பீங்களா இருந்தால் தயவு செஞ்சு ப்ரீவியஸான HTML சிஎஸ்எஸ்க்குரிய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ அதை HTMLையும் பார்த்துட்டு சிஎஸ்எஸ்ஸையும் பார்த்துட்டு வரும்போது பர்ஃபெக்டான ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை செய்துட்டு வாங்க. ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன செய்துட்டோம், இதை கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன், அதுக்கு கீழே வந்து இப்போது நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ div டாட் control பேனல். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட பட்டன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் கண்ட்ரோல் ஸ்பீடுன்னு சொல்கிற ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கண்ட்ரோல் ஸ்பீட், ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் டேக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும், நமக்கு வியூவும் நல்லா இருக்கும். ஸ்ட்ராங் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். அதே சமயத்தில் நான் இங்கே ஸ்டைல் ரெண்டும் கொடுத்துக்கிறேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல். அதுக்கப்புறமா கலர் அது ஏற்கனவே நம்ம கொடுத்த மாதிரி ஹேஷ் கொடுத்துட்டு 333 என்று சொல்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு கீழே வந்து பட்டன்ஸ் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்ன பட்டன்ஸ் கொடுக்க போகிறோம்ங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதில் பட்டன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நார்மல். ஸோ அதுக்கப்புறமா ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா ஸ்லோ, அதுக்கப்புறமா புஷ், சரி புஷ் பண்ணுறது கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நான் இவங்க எல்லாருக்குமே சேம் கிளாஸ் வந்து கொடுக்கணும். இந்த எல்லாருமே சேம் ஸ்டைல் வந்துட்டு நம்ம இப்போ கொடுத்துக்க வேணுங்கிறதால இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பீட் BTN என்று கொடுத்துட்டு பை டிஃபால்ட்டாக இந்த நார்மல்னு சொல்கிற பட்டன் நமக்கு ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஆக்டிவ் என்று கொடுத்துக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் கிளாஸ் ஸ்பீட் BTN
அதே மாதிரி கிளாஸ் ஸ்பீட் btn கிளாஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்பீட் btn. இவங்க எல்லாருமே ஸ்பீட் btn அண்ட் ஏன் கொடுக்கன் எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் வேணுமங்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நாம் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன செய்யப்படுறேன், நம்ம அடுத்த அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் பவுன்ஸ் ஆகாமன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவரை நான் என்ன செய்யப்படுறேன், இந்த செக்ஷனுக்கு கீழே அப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷன் எதோட முடியுதுன்னு சொல்லி காட்டும். ஸோ அதுக்கு கீழே நான் என்ன செய்யப்படுறேன், இன்னொரு ஏரியா வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். div டாட் வேரியேஷன்ஸ் சொல்லி அவரை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே h3 டேக்ஸுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்த டிஃப்ரெண்ட் பவுண்ட் வேரியண்ட் என்று சொல்கிறது நான் என்ன செய்துக்கிறேன், இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறமா ஸ்டைல் இதுக்குள்ளே டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ இதில் என்ன செய்கிறேன்டா, மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர் as usual நாம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஹேஷ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு 333ன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்துக்கிறேன், இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இன்னொரு div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் டிஃப்ரெண்ட்டான பட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். சரிங்களா. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியேஷன்ஸ். ஸோ இதில் என்ன செய்கிறேன், வேரியேஷன்ஸ் டெமோன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் டெமோக்குள்ளே நான் என்ன செய்துக்கிறேன், நிறைய சின்ன சின்ன பட்டன்ஸ் வந்துக்கிட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ div வந்து கொடுத்ததுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன், div டாட் ஸ்மால் பவுன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த பவுன்ஸுக்குரிய ஒரு பேராகிராஃப் அந்த இதுக்குரிய ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணுங்கிறதால நான் அதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு ஸ்டைலில் வந்துக்கிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டைலில் கொடுத்துட்டு ஃபont சைஸ், ஸோ இதில் 0.9 REMன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சைஸுக்கு அதுக்கப்புறமா கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த கலரில் வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா #666 சொல்லி கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறமா மார்ஜின் டாப் என்று கொடுத்துட்டு 10 பிக்சல் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே ஸ்மால் பவுன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு பிரேக் ரூம் கொடுத்துக்கலாம். ஏனெண்டா அதுக்கு கீழே நான் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். இல்லாட்டி நான் ஒரே மாதிரி கொடுத்தேன்டா அதே மாதிரி எனக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாமல் எனக்கு அதுக்கு கீழே இதில் ஹைட் எவ்வளோ போகுதுங்கிறதும் நான் இதுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ஒரு டெக்ஸ்ட்டாக தான் நான் கொடுக்கன்னு வந்துட்டு. ஸோ இதில் 30 பிக்சல் ஹைட்டுக்கு இந்த இது வந்துட்டு பவுன்ஸ் ஆக போகுது. ஸோ 30 பிக்சல் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இது அப்படியே காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த டிவை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே போட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை வந்துட்டு மீடியம் பவுன்ஸ் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ மீடியம் பவுன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இதுலேயும் அதே டாப் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் இதை மீடியம் இட்டு மாற்றுறேன். ஸோ மீடியம். ஸோ இங்கே ஸ்மாலுக்கு எஸ் கேபிட்டல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. மீடியம் பவுன்ஸ் சொல்லி கொடுக்கேன். இது 45 பிக்சல்ஸுக்கு பவுன்ஸ் ஆக போகுது என்று சொல்கிறத கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லார்ஜ் பவுன்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ லார்ஜ் பவுன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபோன் சைஸ் இது எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்,
லார்ஜ் பவுன்ஸ். ஸோ இது வந்துட்டு 60 பிக்சல்ஸுக்கு பவுன்ஸ் ஆக போகுது. என்ன சொல்கிற மாதிரி நான் என்ன செய்துக்கிறேன், கொடுத்துட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்மளோட டெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஒவ்வொரு சிஎஸ்எஸ் கொடுக்க என்ன மாதிரி நமக்கு இந்த ஸ்டைல் மாறுமங்கிறது நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாகவே பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், அப்படியே மேலே வரேன். ஸோ இதுக்குரிய சிஎஸ்எஸ் எழுதுறதுக்குரிய வேயில் நான் மேலே வந்துடுறேன். ஸோ இப்போ நான் 1 by 1 மென்ஷன் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்குரிய ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், என் டைட்டிலுக்கு கீழே வந்துட்டு ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன், என் சிஎஸ்எஸ் கோட்ஸை நான் எழுத போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன HTMLs எல்லாம் கொடுக்கலாமாங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது அப்படியே செய்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் சிஎஸ்எஸ் எப்படி எழுதலாமாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.